ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். பான் குடிக்கிறவனே. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த முருங்கைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற கொரியாண்டர் பவுடரோட பிராண்டு. கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பொரியல் செய்யும்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. அதான் ఈత బందరதுக்கு నేను எவ்வே தண்ணி வந்து மேலே தெரியக்கூடாது, அடியில் மட்டும் தண்ணி போதும். நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அடியில் மட்டும் தண்ணி இருக்குது, மேலே தண்ணி தெரியாது. இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அறதானே இப்போ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது பாருங்கள், அது வற்றவே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போ வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அரைச்சி இது கூட ಬೋಧೆ ಅಂತ ಬೋಧೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ನ ಅದು ಎತ್ತಿಯಾರೋ. உப்பு டேஸ்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேங்காய் ஆட் பண்ணாலும் அந்த உப்போட டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூடான முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு.